அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா பிசி மற்றும் எஸ்ஐக்கு உண்டான நிறைய டவுட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆர்பிஎஃப்னா என்ன, அதுக்கான வேக்கன்சி எவ்வளோ வரும், எந்த இயரில் நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா, இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், இதை பற்றின அப்டேட் சொல்லுங்கன்ற மாதிரி. அதற்கான ஒரு தெளிவான தகவல் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். சொல்லக்கூடிய தகவலை முழுமையாக தெளிவாக கேளுங்க. அப்பொழுது தான் இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு வராது. ஏன்னா இப்போ ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அதற்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கும் அதே போல் அந்த எக்ஸாமுக்கு ரெடியாகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம 2018 ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷனோட அடிப்படையில் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இதில் பிசி மற்றும் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான போஸ்ட் இருக்குது. இதில் 2023 கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுன வாய்ப்பு 100% இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நிறைய இந்தி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நியூஸ் பேப்பர் கட்டிங்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ரயில்வே இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ரயில்வே போலீஸ் விலை இவ்வளவு இருக்குது, இந்த வேக்கன்சி இந்த இயர் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்லாம் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, நம்ம சொல்ல போகிறது இந்த 2018 அந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ரயில்வே வெப்சைட்ஸில். ஓகேங்களா, உங்களுக்கு சேலரி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மினிமம் 21,700 உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்தியன் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்தே உங்களுக்கு 25 பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். வேக்கன்சி டீட்டெயில் பாருங்கள். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்னுக்கு அண்டு உமனுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இது 2018 நோட்டிஃபிகேஷன். அப்போது பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 4,403, உமனுக்கு பார்த்தீங்கன்னா 4,216 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டோட்டலாக ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 8,500க்கு மேலே வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு நியர் 10,000 வேகன்சி கிட்ட வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற வேகன்சியில் ஒரு 10% வேகன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு போயிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பொறுத்தவரையும் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 10th படிச்சிருக்கணும். ஓகேங்களா, 10th படிச்சிருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 18 இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 வயசு இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷமும், ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷமும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கும்போது நீங்கள் மினிமம் 18 அப்படின்னா மேக்ஸிமம் 25 கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா 30 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 28 வயசு வரையும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபிசிக்கல் அந்த மெஷர்மெண்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸோட கொஞ்சம் எளிமையாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா, நீங்கள் அன்ரிசர்வ் அல்லது அன்ரிசர்வ் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா மேல் 165 சென்டிமீட்டரும், ஃபீமேல் 175 சென்டிமீட்டரும் உயரம் இருக்கணும். அதே போல் செஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 80 சென்டிமீட்டரும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 85 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா ஹைட்டு, இதை செஸ்ட்டு. ஓகேங்களா, அதே போல் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஹைட் 160. அதே போல் மேக்ஸிமம் ஹைட்டை ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 152 இருக்கணும். எஸ்சி எஸ்டியில் மென்னு 160 சென்டிமீட்டரும், எஸ்சி எஸ்டியில் உமன் 150 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே போல் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 76.2, எக்ஸ்பென்ஷன் 81.2 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கேட்டகரியில் எஸ்சி எஸ்டிக்கு அவங்க மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துருக்கிற ஏஜோட அதிகமாக எவ்வளோ இருக்கணும். அதே போல் ஓபிசி இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் 5 வருஷத்தை எஸ்சி எஸ்டி கிட்ட கூட்டிக்கோங்க. அதே போல் ஓபிசியில் 3 வருஷத்தை 3 வருஷத்தை நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்கன்னா அந்த 25 கூட 3 கூட்டிக்கோங்க. நீங்கள் 28 வயசு இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓபிசி இருக்க பட்சத்தில். அதாவது எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதே போல் அன்ரிசர்வ் இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் உங்களுக்கு 500 இருக்கும் எக்ஸாம் ஃபீஸு. நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் இந்த கேட்டகரி இருக்கீங்க, ஃபீமேல் இந்த கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் 250 இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த எக்ஸாம் ஃபீஸ் 500 இருக்குது அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 400 ருபீஸுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதின பிறகு ஓபிசியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் ஃபீமேல் இந்த கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா 250 நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவீங்க. சிபிடி முடிஞ்ச பிறகு அந்த 250யும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அந்த எக்ஸாம் ஃபீஸ்க்கான
பேமெண்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அடுத்து ஃபிசிக்கல் எஃபிசியன்சி, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதன் பிறகு மெடிக்கல் நடக்கும். ஸோ சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 15 லாங்குவேஜில் கொஸ்டின் இருக்கும். மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ரயில்வே போலீஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதற்குண்டான புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, பர்டிகுலராக நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் தான் படிக்கணும், இந்த புக்ஸ் தான் படிக்கணுன்றதில்ல. நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணாலே நீங்கள் வந்து இந்த ஆர்பிஎஃப்லேருந்து வரக்கூடிய பிசி மற்றும் எஸ்ஐக்கான அந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு தமிழில் தான் இருக்க போகுது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதே பெஸ்ட்டு தான். நீங்கள் தமிழ்நாடு போலீஸ்க்கு என்ன படிச்சிருந்தீங்களோ அதே தான் உங்களுக்கு எங்கள் கொஸ்டின்ஸாக வரும். ஓகேங்களா, மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பதிவில் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க்கும் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க்கும் கண்டிப்பாக இருக்குது. 3 கொஸ்டின் நீங்கள் வந்து தப்பு பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும், நெகட்டிவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ சிபிடி அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 120 கொஸ்டின் வரும். ஸோ அதே போல் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 நிமிஷத்துக்கு இருக்கும். ஓகேங்களா, 120 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். 90 நிமிஷத்தில் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி முடிக்கணும். தெரியாத கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ண வேண்டாம், ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து கொஷின் டைப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 50 மதிப்பெண்ணும், அரித்மேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 35 மதிப்பெண்ணும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 35 மதிப்பெண்ணும் இருக்கும். டோட்டலாக வந்து உங்களுக்கு 120 கொஸ்டின் இருக்கும். ஸோ ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு போலீஸ்க்கு என்ன படிச்சிங்களோ ஸோ அந்த ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, அரித்மேட்டை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதாவது நீங்கள் அந்த தமிழ்நாடு போலீஸில் மேக்ஸ் அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வரும். இங்கேயே கொடுத்துருவான் பாருங்கள். ஸோ அதாவது நம்பர் சிஸ்டம், ஹோல் நம்பர், டெசிமல் அண்டு ஃப்ராக்ஷன்ஸ், அதே போல் வந்து ரிலேஷன்ஷிப்பு பிட்வீன் நம்பர்ஸு, ஃபண்டமெண்டல், ப்ராஃபிட் அண்டு லாஸு, ஸோ டிஸ்கவுண்ட்டு, யூஸ் ஆஃப் டேபிள் அண்டு கிராப்ஸு, ஸோ அதே போல் மென்சுரேஷனு, டைம் அண்டு டிஸ்டன்ஸு, ரேஷியோ அண்டு ப்ராப்ரேஷன் சொல்லிட்டு இந்த டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இந்த டாப்பிக்கெலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் உங்களுக்கு என்னென்ன டாபிக் உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸில் 50 மதிப்பெண் கேட்குறாங்க அப்படின்னா 50 மதிப்பெண்ணும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்போன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அரித்மேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 35 மதிப்பெண்ணா 35 மதிப்பெண்ணும் எந்த டாப்பிக்லேருந்து கேட்பன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 35 மதிப்பெண் அப்படின்னா அந்த 35 மதிப்பெண்ணும் எந்த டாப்பிக்லேருந்து கேட்போம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிசியன்சி பிஇடி நடக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் வந்து மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 45 செகண்டில் நீங்கள் ஓடி முடிக்கணும். ஸோ ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே போல் வந்து லாங் ஜம்ப் பொறுத்தவரையும் நீங்கள் 14 ஃபீட் தாண்டணும். ஓகேங்களா, அதாவது தமிழ்நாடு போலீஸோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே போல் ஹை ஜம்ப் வந்து கம்பல்சரி நீங்கள் 4 ஃபீட் வந்து நீங்கள் தாண்டி முடிக்கணும். அதே போல் கான்ஸ்டபிள் ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1600 மீட்டர் இருக்காது, ஒன்லி 800 மீட்டர் தான் இருக்கும் மினிமம். அதாவது 3 நிமிஷம் 40 செகண்டில் வந்து இந்த 800 மீட்டரை நீங்கள் ஓடி முடிக்கணும். லாங் ஜம்ப் வந்து 9 ஃபீட் நீங்கள் வந்து தாண்டணும். ஹை ஜம்ப் தாண்டணும். ஓகேங்களா, அதே போல் ஹை ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் வந்து நீங்கள் தாண்டணும். ஓகேங்களா, ஸோ அதே போல் இந்த 1600 800 மீட்டர் ரன்னிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் அந்த ஹை ஜம்ப்பும் அந்த லாங் ஜம்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா 2 சான்ஸ் கொடுப்பன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அனைத்து ஈவெண்ட்டுக்குமே 3 சான்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 2 சான்ஸ் தான் கொடுப்பாங்க. முடிஞ்சவரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு போலீஸ் பொறுத்தவரையும் அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி பொறுத்தவரையும் அந்த கயிறு, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து மார்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களோட ரிட்டன் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் வச்சு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன இதெல்லாம் கேட்பாங்கன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் வந்து எந்தெந்த ஃபார்மேட்டில் இருக்கணுன்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணுறோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் ஹவு டு அப்ளை வந்து எப்படி இருக்கும், மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். சேவை மையம் உங்களோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய சேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்டுமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம்னு சொல்ல போகிறோம். ஸோ ஏஜ் என்ன இருக்கணும், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும், ஸோ அதே போல் ஃபிசிக்கல் எப்படி இருக்கணும், ஃபிசிக்கலில் ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே, அதே போல் எக்ஸாம் பேட்டர்ன், ஓகேங்களா, எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும், அதற்கான சிலபஸ் என்ன, எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஆர்பிஎஃப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.